இந்த கேக் கஸ்டமர் ஆர்டர் பண்ணக்குள்ள எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன் ஷாக் ஆனேன், அப்படி என்ன கேக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் சாக்லேட் பிளாண்டி தான் கேட்டிருந்தாங்க. நான் நிறைய பிளாண்டிஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே பீசஸாக தான் கொடுத்துருக்கேன். எதுவுமே இந்த மாதிரி ஸ்லாபாக வந்து பர்த்டே கேக்காக ரெடி பண்ணதில்ல. ப்ரௌனியில் நிறையா வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். பட் பிளாண்டி தான் ஃபஸ்ட் டைமு. கஸ்டமர் கேக்குள்ளே ஓகே பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் நானும் வந்து அழகாக பிளாண்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் மேலே ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் கனாஷாவில் வந்து நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு, என்னடா டெக்கரேஷன் போடுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. சரின்னு ஓகே 4 பக்கமும் சாக்லேட் வச்சு நட்ஸ் எல்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டே அண்ணான்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்க அண்ணாக்காக இதை ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து இந்த கேக் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா, இது கூடவே வந்து ஒரு 1/2 kg ப்ரௌனி ஸ்லாப் இருந்தது. அதையுமே நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக் இருந்துச்சு. அண்ட் ஒரு ரசமலாய் கேக்கும் வந்துச்சு. இது 3மே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.